சீனா வந்து ஏன் முன்னேறிச்சுது? இன்னைக்கு உலகத்திலே முன்னணி நாடாக சீனா இருக்கிறது. அப்படின்னா ஏன் முன்னேறிச்சு அப்படின்னா, பிற நாடுகளுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அது ஒரு கம்யூனிச நாடு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அங்க மதத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. அதாவது மக்களை இடையூறு செய்யும் விதமாக மத நடவடிக்கைகளுக்கு அனுமதியே குடுக்க மாட்டாங்க. அங்க 50% மக்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள். எந்த வித மதத்திலயும் இல்லாதவர்கள். அங்க புத்த மதம் இருக்குது, கிறிஸ்தவ மதம் இருக்கு, இந்து மதம் இருக்கு. இந்து மதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா 50% மக்களுக்கு மத நம்பிக்கை கிடையாது. அதனால தான் அவங்க வந்து இப்போ ஒரு மத மத நடவடிக்கை மக்களுக்கு இடையூறு செய்ற மாரி அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மதத்துக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. மதத்தை முற்றிலும் தடை செய்யவில்லை என்றாலும், மதத்துக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. அ மக்களுக்குத்தான் முக்கியம். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு கோயில்லலாம் பாட்டெல்லாம் போடுவாங்க. ரேடியோவுல. அப்ப அக்கம் பக்கத்தில உள்ளவங்களுக்கு இந்த கோயில் உள்ள ஏரியாக்கள்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வருடம் முழுவதும் அது ஒரு பெரிய இடையூறு தான். மார்கழி மாசம் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பாட்டு போட்டு விட்டுருவாங்க. அதுபோல தொழுகையோட அந்த தொழுகை தொழுகை மசூதியில இருக்கிற அந்த தொழுகை ஒலிபெருக்கிற வழியாக, அது பக்கத்தில் உள்ள மக்களுக்கு அது இடையூறுகளை ஏற்படுத்தும். அதுபோல தேவாலயங்கள் இருக்கிற இடத்துலயும் அப்படிதான். அவங்க இந்த ஒவ்வொரு மணி நேரத்திலயும் அவங்க இத்தன மணி ஆயிடுச்சு, அத சொல்லுவாங்க. அல்லது வந்து பாட்டு போட்டு விடுவாங்க. இ அப்புறம் அங்க நடக்கிற ஜெப கூட்டங்கள். அது ஒலிபெருக்கி வழியாக எல்லா மக்களுக்கும் கேட்கிற மாரி பண்ணுவாங்க. இந்த நடைமுறைகள், இந்த மதத்தினால் ஏற்படுகிற இடையூறுகள், திருவிழா காலங்கள் இப்படி சுற்றியுள்ளவங்கள்ல இருக்கிற யாருமே படிக்க முடியாது. நீங்க ஒலி மாசு இதத்தான் நம்ம ஒலி மாசுன்னு சொல்றோம். இரைச்சல் இரைச்சல் என்பது வாகன போக்குவரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நகரங்களில் ஏற்படக்கூடிய ஒரு இரைச்சல். மத்தபடி வந்து இந்த ஒலிபெருக்கி மூலமாக ஏற்படக்கூடிய ஒலி மாசு என்பது, இந்த மத வழிபாட்டு தலங்கள் மூலமாக இங்கு மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. எங்கெல்லாம் இந்த மாரியான இடையூறுகள் இருக்கிறதோ, ஒலிபெருக்கி மூலமாக மத வழிபாட்டு தலங்கள் மூலமாக ஏற்படுகிற அந்த ஒலி மாசு, அந்த இடையூறு என்பது எங்கெல்லாம் இருக்குதோ, அங்கெல்லாம் யாரும் படிக்க முடியாது. இப்ப காலையில எழுந்துலாம் படிக்கவும் முடியாது. அது மாணவர்களுக்கும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு மிகப்பெரிய இடையூறு. அத போய் நம்ம வந்து கேட்டாலோ, அல்லது புகார் தெரிவித்தாலோ, அ அதற்கு எந்தவித மதிப்பும் இருக்காது. அந்த அளவுக்கு மதத்த வந்து நம்ம மத நம்பிக்கையே இங்க யாரும் இடையூறு செய்து விடக்கூடாது. மதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் இங்கு குறைவு. மறுக்கப்படும். மதத்தை காரணம் காட்டி மனித உணர்வுகளுக்கு கூட தனி மனித சுதந்திரத்திற்கு இங்கு தடை விதிக்கப்படும். ஆனா சீனாவுல அப்படியெல்லாம் கிடையாது. மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு மத நடவடிக்கை என்பது இடையூறு தந்துவிடக்கூடாது என்பதில் அங்க கவனமா இருப்பாங்க. அதுதான் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான வழி. முன்னேற்றத்திற்கான காரணமே அதுதான். சீனா இன்னைக்கு முன்னோடிய நாடாக இருப்பதற்கு இந்த அவங்க மதத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறார்கள். மதத்திற்கு மத உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளவு கடந்து கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பணம் தான் கடவுள். உண்மையில் சொல்லப்போனா பணம் தான் கடவுள். இந்த உலகத்தில இயந்திர அறிவியல் உலகில் எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ, அதையெல்லாம் பணத்தால் மட்டுமே முடியும் எனும் பொழுது, பணம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடவுள் என்பதை சீன மக்கள் பெரும்பாலானவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அரசாங்கமும் உணர்ந்திருக்கிறது. அதனால் தான் பிற இந்து மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம் எதுவா இருந்தாலும் அதற்கு ஒரு 2வது முக்கியத்துவம் தான் கொடுக்கிறார்கள். உண்மையான கடவுள் எது என்பதை சீன மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். பணம் தான் கடவுள் என்பதை. ஆதலால் பணத்தை சம்பாதிப்பதற்கு எந்த விதத்திலும் இடையூறு தரக்கூடாது. படிப்பது என்பது கூட பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட பயிற்சி தான். படிச்சு முடிச்சுட்டு அவங்க பணம் தான் சம்பாதிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது படிப்பதற்கு இடையூறு என்பது, இன்னைக்கு படிப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இடையூறா இருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை தான் பாதிக்கும். பொருளாதாரத்தை தான் பாதிக்கும். நல்லா படிச்சா தான் நல்லா வேலை பார்க்க முடியும், வரி கிடைக்கும், ஒரு நாடு முன்னேறும். இதான் ஒரு சீனா நாட்டோட ரகசியம் என்னன்னா, பணம் தான் கடவுள் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அ இதுதான் அவருடைய முன்னேற்றம். மத்த மதங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.